பொறுக்கி பய பொறுக்கி பொறுக்கி பயடா பொறுக்கிடா நீ நீ என்ன பண்ணிட்ட நீ எம்ஜிஆரா நீ கலைஞரா நீ ஒரு பொறுக்கிடா. ஹாய் சினிஃபைன்ஸ் சித்தார்த் சௌந்தரராஜன். என்னன்னு தெரியல, திடீர்னு இப்பெல்லாம் திங்கக்கிழமை ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒன்று நமக்கு கண்டென்ட் கிடைச்சா சரிதானே. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு 2 ட்ரெய்லர் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு திங்கக்கிழமை. அண்ட் அது இல்லாமல் நம்ம மிஸ் பண்ண ஒரு ட்ரெய்லர் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நியூஸ் இருக்குது. இன்னைக்கு வந்து புது நியூஸ் என்னன்னா, பிரேமலு 2லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிரேமலு 1 வந்துட்டு நேத்தோட 1 இயர் ஆயிடுச்சு. அதாவது 8ஆம் தேதி நினைக்கிறேன், 8ஆம் தேதி 9ஆம் தேதியோட 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான வந்துட்டு இது வந்துட்டு போட்டிருந்தாங்க. அண்ட் அது ஒரு வீடியோ மாதிரி எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதோட எண்டில் வந்துட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஜூன் 2025 வந்துட்டு பிரேமலு 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளுடைய அப்டேட்ஸ் வீடியோலாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கண்டிப்பாக டிசம்பர் 6 ஜனவரி வந்துட்டு ஒரு ரிலீஸ் ஆயிடும், 2026 ஜனவரி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் நம்ம கவின் ப்ரோவுடைய 6வது படம், 6வது தான் நினைக்கிறேன், 6வது படம் கிஸ், அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்னு சொல்ல முடியாது, ஒரு போஸ்டர் மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு ஆப்வியஸா வந்துட்டு டேரக்டர் சதீஷ் மாஸ்டர் தான். அண்ட் ஜென் மார்டினா மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருடைய 3rd கொலாபரேஷன் வித் கவின். அண்ட் இந்த டைட்டிலுமே முன்னாடி சொன்ன விஷயம் தான், சதீஷ் மாஸ்டரோட படம் வந்துட்டு கிஸ் அப்படிங்கிற டைட்டில் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் மட்டும் வந்துட்டு கண்ணை வந்துட்டு மறைச்சிருக்காங்க, இது மாதிரி போட்டு சுற்றி இருக்கிறவங்களும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சுற்றி வந்துட்டு ஜோடியா இருந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன மேட்ரு, யாரா சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு தெரியல, படம் என்ன மாதிரி இருக்குங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ட்ரெய்லர்ஸ்க்கு வருவோம். டிஸ்மேல் ட்ரெயிலருந்து போயிடலாம். தண்டர்போல்ட்ஸ் ஆல்ரெடி இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம அப்டேட் வீடியோல பேசியிருப்போம், தனியாகவே பேசியிருக்கோம். இப்போதைக்கு ஒரு குட்டி ட்ரெய்லர் இன்னொரு வந்துட்டு விட்டுருக்காங்க, 3வது ட்ரெய்லர் நினைக்கிறேன் இது. ஸோ இதில் வந்துட்டு என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரியை வந்துட்டு லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில டைலாக்ஸ் கூட வருது. அண்ட் முழுசா அந்த இதை வந்துட்டு காட்டல, உருவத்தை வந்துட்டு காட்டல, சென்ட்ரி எப்படி இருக்க போறான்னு சொல்லிட்டு. ஒரு பயங்கரமான ஒரு டெட்லியான மல்டிபிள் பர்சனாலிட்டி உள்ள ஒரு வில்லன். ஸோ டார்க் அவெஞ்சர்ஸ் வந்துட்டு இவங்களை எடுத்து நிற்க தான் போறாங்க. ஆப்வியஸா வந்துட்டு பேருக்கான பிரச்சனைங்கிறது போயிட்டு இருக்குங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த வீடியோஸ்ல வந்துட்டு தண்டர்போல்ட்ஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டு ஹேஷ்டேக்னு போட்டிருக்காங்கன்னா அந்த பேர் வந்துட்டு மாற்றப்படும் அப்படிங்கிறது அர்த்தம். ஹேஷ்டேக் போட்டா அந்த வகையில டார்க் அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற பேர். அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரெயிலரோட ஸ்டார்டிங்கே கூட அவெஞ்சர்ஸ் எங்க போனாங்கிற அந்த கேள்வியோட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் இல்லாம இருக்கும் போது சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாம் சமாளிக்கிறதுக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்கு கவர்மெண்ட்டுக்கு, அவெஞ்சர்ஸ் இல்லாததுனால. பட் என்னன்னா, சுத்தி நடக்கிற விஷயங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு மனுஷனால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயமா இருக்கும் பட்சத்தில் அவெஞ்சர்ஸ் தான் ஈஸியா நடக்கும். பட் அவெஞ்சர்ஸ் இல்லைன்னா கவர்மெண்ட் வந்துட்டு இறங்கி அதை வேலை செஞ்சு கண்ட்ரோல் பண்ணிட முடியுது. இப்போதைக்கு அவெஞ்சர்ஸால தான் முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதுதான் சென்ட்ரி. ஸோ அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அவெஞ்சர்ஸ் இல்லையே அப்படிங்கிற அந்த இதை நம்ம இது பண்ணும்போது தான் டார்க் அவெஞ்சர்ஸ் உள்ள வராங்க. டார்க் அவெஞ்சர்ஸ்னா ஒன்றும் இல்லை, வந்துட்டு இந்த அவெஞ்சர்ஸ் மாதிரியே பவர்ஸ் இருக்கிறவங்க தான். பட் அவங்களுக்கு வந்துட்டு மேல ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கிறதோ இல்லை வந்துட்டு ஈகோ பிடிச்சவங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஃபிளாடான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் எல்லாமே நல்லவங்களா இருப்பாங்க, இவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது, ஆன்டி ஹீரோஸ். எப்படி சொல்றதுன்னா, லப்பர் பண்ண படத்துல வந்துட்டு ஈகோ ட்ரிப் ஆயிட்டு சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஈகோவோ ஏதோ ஒரு வந்துட்டு அவங்களுக்கு இதா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு மேல ஒரு செல்ஃபிஷ்னஸ், இந்த மாதிரி வந்துட்டு ஃபிளாட் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு ஆன்டி ஹீரோஸா இல்ல காசுக்காக வேலை பார்க்குறாங்க, போக்கிரி படம் இது மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, இவங்க தான் டார்க் அவெஞ்சர்ஸ். ஸோ அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்க போகுது. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த சென்ட்ரியை தடுத்துனாங்களா இல்லையா அப்படிங்கிறத மேட்டர்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமா வந்துட்டு இந்த படத்தோட எண்டுலயோ இந்த படத்தை முடிஞ்சு தண்டர்போல்ட்ஸ்க்கான லீடா இருக்க போதோ வந்துட்டு கண்டிப்பா தண்டர்போல்ட்ஸோட இந்த டீம் வந்து டார்க் அவெஞ்சர்ஸ்ங்கிற பேரை மாத்தி அதுக்கப்புறம் அவங்க ஒரு அண்டர்கிரவுண்ட் இதாக தான் இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவெஞ்சர்ஸ் அப்படிங்கும்போது மக்கள் முன்னாடியே தப்ப இது பண்ணி கெட்டவங்க அழிக்கிறது அப்படின்னா, மக்களுக்கு தெரியாம அண்டர்கவர் ஏஜென்ட்ஸ் மாதிரி ஒளிஞ்சிருந்து இந்த உலகத்தை காப்பாத்துறது அந்த டார்க் அவெஞ்சர்ஸோட வேலையா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதனால வந்துட்டு 14 வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கூட இந்த படத்தை விட தண்டர்போல்ட்ஸ்க்கு தான் மிகப்பெரிய ஹைப்புங்கிறது உருவாகிருக்கு. 4 தடவை ரீஷூட் பண்ணி எடுத்திருக்காங்க கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. அதனாலேயே படத்து மேல ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு நம்பிக்கையே இல்லைன்னு தான் சொல்லணும். மொத்தமா வந்துட்டு கண்டிப்பா ட்ராக்கிங்லாம் பார்த்தா ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பெருசா எனக்குமே ஹைப் இல்லை, பார்த்தா தான் தெரியும். பட் இந்த படத்துக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கு. அண்ட் இதுதான் ஒரு பக்கம் அப்படின்னா, கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு தண்டர்போல்ட்ஸ் இருக்குன்னா பந்தயத்தில் நாங்களும் கலந்துக்கலாமாங்கிற மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட டீசர் ரிலீஸ் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்துட்டு பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. அடுத்த இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மார்வலுக்கு என்னடா ஒரு இயரா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி வந்துட்டு நம்ம ஊருக்கு வருவோம். இப்போ 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். ட்ரெயிலரோட ஸ்டார்டிங்ல டீனா தான் என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் வந்துட்டு லவ் குரு ஆர் கியூபிட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டரா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அவர் தான் நெரேட் பண்ணுவாருன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்த்தேன் அட்லீஸ்ட் நெரேட் பண்ணலனாலுமே படத்தோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு அப்புறம் எண்டிங்ல வந்துட்டு இந்த மாதிரி கூட இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பட் படத்துல கண்டிப்பா பிளேஸ் ஆவார் தான் போல இருக்கு. இந்த காதல் ஃபெயில் சாங்கோடைய அந்த போஸ்டர்ல ஒரு லுக் இருந்துச்சுல, அதை வச்சுதான் அந்த டைலாகுமே வருது. ஒரு சீன் கூட வந்திருக்கு. அது ஒரு ட்ரீமி வேர்ல்டு மாதிரி இருந்துச்சு. பின்னாடி வந்து ட்ரெயின்ல கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துருக்கு, பின்னாடி ரியலா இருக்கு. ஸோ ஹிஸ் நெரேட்டர் மாதிரி தான் தெரியுது.
படமே அனமார்பிக் லென்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. பயங்கர குவாலிட்டியா இருக்கு. அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ இப்படி வச்சிருந்தாங்க, அது என்ன மேட்டருங்கிறது தெரியல, எப்படி பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கிறது தெரியல. படத்துலயுமே இப்படிதான் இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. படத்துல எப்படி இருந்தா தியேட்டர்ல ஒரு மாதிரியா இருக்கும், அந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு இப்படி குட்டியா வருது. ஸோ அது என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பவிஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஹீரோஸ், அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம். ஸோ அது பற்றி பிரபு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் பிரியா வாரியரும் தான் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி தெரியுது போல இருக்கு. ஸோ அவங்க வந்து லவ் பண்றாங்க. அது ஒரு சீட் போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவர் வந்துட்டு ஷெஃப் ஆகணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. பட் சுத்திக்கிறவங்கலாம் வந்துட்டு இவர் குக்கு, சமயக்காரன் இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது ஷெஃப் ஆகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட்ல சுத்திக்கிட்டு இருக்காரு இவர். ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு அனிகா இருக்காங்க. அனிகா வந்துட்டு கல்யாணம் இதாயிருக்கு. ஸோ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க சுச்சுவேஷன்ல இந்த ரெண்டு ஜோடியும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த கல்யாணம் பண்ற ஜோடி, இந்த லவ் பண்ற ஜோடியும் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகுது. ஏன் கனெக்ட் ஆகுது, எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல. நடுவில் மேத்யூ தாமஸ் இருக்காது, இவரால ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க கல்யாணத்துக்கு இவங்க போற மாதிரி ஆயிடுது. ஏன் போறாங்க, எதுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த கனெக்ஷன் எனக்கு வந்து ட்ரெய்லர்ல காட்டல. பட் என்ன பிரச்சனைனா, அனிகா வந்துட்டு இந்த பிரபுவுடைய எக்ஸ், அதுதான் இப்ப பிரச்சனை. ஸோ எக்ஸுக்கு கல்யாணம், அந்த கல்யாண வீட்டுல இவர் வந்துட்டு ஸ்டார்டிங் டு எண்டிங் இந்த கல்யாணத்துல இவர் ஃபுல்லா இருந்தே ஆகணுங்கிற சிச்சுவேஷன். அது எதனால அப்படின்னு படமா தான் தெரியும். பட் கூட வந்துட்டு பிரியா அவங்க வந்துட்டு லவ்வர் இருக்காங்க. பட் இருந்தாலுமே எக்ஸோட கல்யாணத்துக்கு போய் உட்காந்துட்டு அது என்ன மேட்டர் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம ஃபிளாஷ்பேக்குமே போகுது. ஃபிளாஷ்பேக்ல வந்துட்டு சில விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. அதோட சரண்யா தான் வந்துட்டு இதுல அம்மாவை கேரக்டரா நடிச்சிருக்காங்க. ஸோ சரண்யா மேம் அவங்க வந்துட்டு விஐபி இருந்த தூக்கி படப்படுறது தனுஷ். ஸோ இது வந்துட்டு ஒரு பக்காவாத ஒரு ஃபேமிலி இதை வந்துட்டு இது பண்ணிடும். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா சொல்லிக்கிறேன். ஸோ ஃபிளாஷ்பேக்குமே இருக்கு. அதுல வந்துட்டு அவங்க லவ் பண்றதெல்லாம் காட்டுவாங்க போல இருக்கு. அது இல்லாம அனிகாவுடைய ஃபாதரா வந்துட்டு சரத்குமார் சார் தான் வராரு. அது வந்துட்டு கிட்டத்தட்ட இது மாதிரி லவ் டுடே மாதிரி ஒரு ட்ராக் போகும் போல இருக்கு. அந்த லவ்வர்ஸ் நடுவில் அந்த அப்பா கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னா போகும் போல இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, வெளியில ஊர் போகும்போதெல்லாம் வந்துட்டு, அதாவது இப்போ லவ்வர்ஸ் வந்துட்டு டேட்னு சொல்லிட்டு படத்துக்கு இந்த மாதிரிலாம் போவாங்கல்ல, அதுக்குள்ள இவரும் போறாரு. ஸோ அப்படி போய் ஊரெல்லாம் சுத்தி இவங்களுக்கு நடுவுல வந்துட்டு பயங்கர கருத்து வேறுபாடு வருது போல இருக்கு. சரத்குமார் சாரோட கேரக்டருக்கும் இந்த பிரபு அப்படிங்கிற இந்த கேரக்டருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வரும்போது, ஒன்னு எனக்கு சுத்தமா பிடிக்கலடா அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்துட்டு ஐ டோன்ட் கேர்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு. அங்கதான் இந்த பிரேக்கப் முடிகிற மாதிரி தெரியுது. ட்ரெயிலர் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பவும் இந்த மேட்டர் இதாகும்போது, இப்போ ஒரு என்ன மேட்டர்னா, இது என்ன பிளாட் பாயிண்ட் அப்படின்னா, இவர் லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கும் நடுவில் நிற்கிறாரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, அதை அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரா இல்லையா, இல்லை அந்த கல்யாணத்தை நிறுத்துறாரா, நிறுத்தி என்ன பண்ண போறாரு, அனிகாவை கல்யாணம் பண்ண போறாரா, இல்ல பிரியாவை தான் கல்யாணம் பண்ண போறாரா, ரெண்டு மைண்டா இருக்கு. ஏன்னா அந்த வயசு வந்துட்டு இப்படி இருக்கிறதுனால இப்ப எக்ஸுக்கு கல்யாணம், அதை நிறுத்தணும்னு இருக்கு. பட் இந்த பக்கம் பிரியாவும் இருக்காங்க. இதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் ஓரளவுக்கு ஒரு பிளாட் பாயிண்ட்ங்கிறது இப்போதைக்கு ஓரளவு தெரியுது. இதை வச்சு பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற அசம்ஷன் வரதான் செய்யுது. ஸோ இது ஒரு நல்ல பிளாட் பாயிண்ட் தான், இதுக்குள்ள கொண்டு வரலாம். என்னது எக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய பேர் எக்ஸ் பிரேக்கப் ஆயிட்டாலும் எக்ஸை பத்தி கண்டபடி பேசுறது தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட எண்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ ஒரு எக்ஸா இருந்தாலுமே கூட அவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண மாட்டேன், இல்லை அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற சிச்சுவேஷன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தோணதான் செய்யுது. ஸோ அது என்ன மேட்டர் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காரு, பார்ப்போம். அண்ட் ஜாலியா போங்கன்னு சொல்லிட்டு கடைசியில முடிச்சு விட்டுருக்காரு. ஸ்பெஷல் மினிஸ்டர் ஃபார் ஜிவிபி, அவரோட மியூசிக் வந்துட்டு வேற லெவல். ஆக்சுவலா கோல்டன் ஸ்பேரோ வந்துட்டு எனக்கு சேச்சுரேட் ஆன சாங், எனக்கு பிடிச்ச சாங் தான். பட் பயங்கர சேச்சுரேட் ஆயிடுச்சு, போட்டு அடி நடிச்சிட்டானுங்க. இப்ப என்னடான்னா அதோடைய ஒரு சின்ன ரீமிக்ஸ் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேல பயங்கரமா இருக்கு. இது உண்மையிலே வேற லெவலா இருக்கு, இன்னொரு வைபா இருக்கு. ஸோ படம் பயங்கரமா இருக்கு சொல்லிக்கிறேன். ஜிவிபி வந்துட்டு எல்லா படங்களும் இப்போ அடுத்தடுத்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பார்ப்போம். அடுத்தது டிராகன் படத்தோட ட்ரெய்லர். டிராகன் படத்தோட இந்த ஸ்டோரி வச்சு பார்க்கும்போது வந்துட்டு ராகவன் அப்படிங்கிற கேரக்டர் தான் பண்றாரு நம்ம பிரதீப். ஸோ அது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு லைஃப்ல வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸ்கூல் டைம்ல ஒரு அப்பாவி இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு பொழுது அப்போ ஒரு பொண்ணு கேரக்டர் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பேட் பாய்ஸ் தான் பிடிக்கும், நீ யோசிச்சு பாரு, அவனை பாய் ஃப்ரெண்டா வச்சுட்டு இருந்தா அவன் காலேஜ்ல எவ்வளவு ரவுடித்தனமா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேனிபுலேட் பண்ணி விட்டுறாங்க போல இருக்கு. இதோட கண்டினியூஷன் ட்ரைலரோட எண்டிங்ல வருது. அன்பு, அதாவது நம்ம விஜய் சுத்து இருக்காருல, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு நல்லா படிச்சு இதா இருக்கிறவன் நல்லா இருந்தா பொண்ணுங்கெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்றாங்களா, அதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அங்க இருந்துதான் இங்க இதாகுது போல இருக்கு. ஸோ இவர் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரவுடித்தனமா தெரியும் ஒரு டயலாகே வருது. என்னன்னா, irresponsible, atrocious, reckless, useless boy of 2018 பேட்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைம்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க 2018 தான் இந்த காலேஜ் கோர்ஸ் நடக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது கொரோனா லாக்டவுனையும் இந்த கதையில வந்துட்டு கிராஸ் ஆகி தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த லாக்டவுன் மேட்டர் வரும் போல. ஸோ அது போக 2024 வரையும் வரலாம், இல்லைன்னா 5க்கு வருவாங்களான்னு தெரியல, 4 வரையும் வரலாம். கிட்டத்தட்ட இதுக்குள்ளேயே பார்த்தா இது ஒரு 6 வருஷம் ஆயிடுது. காலேஜ் முடிச்சு 6 வருஷம், ஒரு 26 வயசு 27 வயசு வரையும் கதை வந்துட்டு போகுது. ஸோ ஒரு 18 அந்த ஸ்கூல்ல இருந்து வரதுனால ஒரு 16ல இருந்து அது ஒரு 27 வயசு வரையும் ஒரு கமிங் ஆஃப் ஏஜா வந்துட்டு ஃபீல் ஆகுது.
ஸோ அப்படி ஒரு டிரான்சிஷன் இருக்கு போல இருக்கு. அதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் காட்டப்படுறாங்க. காலேஜ் பொசிஷன்ஸ் மட்டுமே இந்த படம் கிடையாது. இந்த படம் ஒரு காலேஜ் படம் கிடையாது. அப்படிதான் இன்டர்நெட்ல பேசிட்டு இருக்காங்க. இதோட காலேஜ் மூவி. இதுக்குள்ள வந்துட்டு காலேஜே தாண்டி பல விஷயங்கள் இருக்க போகுது. அது இந்த பார்க்கும்போது கிளியராகவே தெரியுது. அண்ட் அவர் வந்துட்டு சொல்றாரு 48 அரியர் வச்சவே இது வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் இருக்கா, நான் அப்படி ஒரு ஆளா இருந்துட்டு போறேனே அப்படின்னு சொல்றாரு. மிஸ்கின் சார் வந்துட்டு அங்க நிறைய ஃபைட்லாம் பண்றாரு போல இருக்கு. அதுல வந்துட்டு எஸ்டிங் தூக்கி மிஸ்கின் சார் கார்லயே அடிக்க அவர் பிரின்சிபல் போல இருக்கு. எவ்வளவு மாதிரி நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாரு போல இருக்கு. சஸ்பெண்ட் பண்ண உடனே ஐடி கார்டு தூக்கி போட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறாரு. ஸோ இதுல என்ன பார்த்தா டிராகன் டாட்டோ கூட அனுப்பமா இடுப்புல வச்சிருக்காங்க. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுல பார்த்து லவ் பண்றாங்க. சரி, இவங்க வந்துட்டு ஒரு லவ் ட்ராக் வந்துட்டு ஓடுது. நான் முன்னாடியே கெஸ் பண்ணதுதான் இந்த வழி தெரிய இந்த எண்ணெய் விட்டு அது என்னடா அது எண்ணெய் விட்டு ஏன் போனாயா அது ஒரு சாங் ஏண்டி விட்டு போனேன். அந்த சாங் வந்த உடனே நான் கெஸ் பண்ணது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அனுப்பமா வருவாங்க, பிரேக்கப் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இந்த பொண்ணு வருவாங்க, அந்த லோகர் அவங்க வந்துட்டு வருவாங்க அப்படிங்கிறது கெஸ் பண்ணா அதான் நடக்குது. அதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் போகுது. ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு அரியர் தானே வச்சிருக்காரு, வேலைக்கு போகல. இல்லை இப்போ விஜய் சித்து அவங்க கேரக்டர் எல்லாம் அன்பு அந்த கேரக்டர்லாம் வேலைக்கு போறாங்க போல இருக்கு. அவங்க கிட்ட எல்லாம் காசு வாங்கி 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 அதெல்லாம் சேர்த்து சம்பளமா வீட்டுல கொடுத்து ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. அவனுக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடான்னு சொல்லிட்டு காரி தூப்பினாலும் அதெல்லாம் கண்டுக்காம இருக்காப்புல. இந்த பக்கம் மரியம் சேஜோட இந்த கேரக்டர் அவர் அப்பா கேரக்டர் வந்துட்டு 10 லட்சம் ரெடி பண்ணி யார்ட்டையே கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி வந்துட்டு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு லஞ்சமாவோ இல்ல அரியரை இது பண்றதுக்காக லஞ்சமா ஏதோ ஒண்ணு நடக்குது போல இருக்கு. நம்ம பையன் அவன் அவனுக்கு வந்துட்டு நம்ம செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அனுப்பமாவுடைய பிரேக்கப்ல அவங்க சொல்றது என்னன்னா நீ ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்க. கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. அந்த இடத்துல ஏத்துக்கவே முடியல அவரால். சோ அவருக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்ட அந்த ஐடியாலஜி படி இப்படி இருந்தா தான் சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்படி இருக்கிறது தப்பு அப்படிங்கிறது இங்க வந்து சில மாதிரி ஏத்துக்கவே முடியல. குடிச்சு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போறாரு போல இருக்கு. ஸோ அங்க இருந்து கண்டினியூ ஆகும் போது இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவங்களே சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸே சொல்றாங்க, விடு மச்சான் நான்லாம் உன் ஆளோட சுச்சுவேஷன்ல இருந்தா உனக்கு எப்பவோ கட்டி விட்டுருன்னு சொன்னோன்னே சரியான அடி உழுகுது. டமால் டுமில் அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு கோவப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் சூசைட் பண்றாரா இல்ல குடிச்சு ஏதாவது ஒண்ணு ஆகுதான்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஸ்னேகா ஒரு சின்ன கேமியோ வராங்க, டாக்டரா வராங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, லைஃப்ல முன்னேற மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அங்க இருந்து அப்படியே ஸ்டோரி பிரகாஷ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது தான் தேர்ட் ஆக்ட். அந்த தேர்ட் ஆக்டை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. எனக்கு கிளியரா அந்த ஒரு இதே தெரியுது. இங்க இருந்து இப்படி ஆரம்பிக்குது, இப்படி இப்படி போகுது. இதெல்லாம் ஒரு கனெக்ட் பண்ணி என்னால ஒரு ஸ்டோரி மேக் பண்ண முடியுது. தேர்ட் ஆக்டே காணும். ஏன்னா தேர்ட் ஆக்டே ட்ரைலர்ல இல்ல. அதுதான் வந்துட்டு மெயின் ஃபோக்கஸா படத்துல இருக்க போது. அதுமே அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா சில விஷயத்த நாங்க வேணும்னே மறைச்சிருக்கோம். ஏன்னா சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராகன் அப்படிங்கிற டைட்டில் ஜஸ்டிஃபிகேஷனுமே அதுல ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இப்பதான் நான் வந்துட்டு கொஞ்சம் மூளையை இது பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரெயிலர் திருப்பி பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா இந்த ட்ரெயிலரோட இந்த எண்டிங் ஷாட் கிட்ட வந்துட்டு ஏகப்பட்ட மேட்ச் கட்ஸ் போய் கடைசியில ஊனு கத்திட்டு ஜிஎம் சார் கேட்கறாரு என்னடா அப்படின்னு கேட்க அது உங்களுக்கு புரியாது சார்னு சொல்றாரு. பார்த்த உடனே எனக்கு இந்த டைலாக் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி தோணுச்சு. கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது சில பேர் போட்டிருந்தாங்க இந்த டைலாக் பார்த்த உடனே என்ன தோணுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு ஓமை கடவுள் ஞாபகம் வந்துச்சு. ஓமை கடவுள் இன்டர்மிஷனுக்கு அப்புறம் இதான் நடந்திருக்கும். ஏன்னா அந்த படத்துல வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு வரம் கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ரித்திகா வந்துட்டு சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ரித்திகா வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டோன்னு ஓகேன்னு சொல்றாரு, கல்யாணம் பண்ணிடுவாரு. பட் அந்த கல்யாணம் வந்துட்டு நல்லா இருக்காது. அந்த வாழ்க்கை நல்லா இல்லாதனால இந்த வாழ்க்கையை விட்டு வெளில போகணும்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருப்பாங்க. இந்த சமயத்துல விஜய் சேதுபதி தான் கடவுளா வருவாரு. உனக்கு ஒரு டிக்கெட் கொடுக்குறேன், உனக்கு டைம் டிராவல் பண்ண வைக்கிறேன், திரும்பவும் அதே சிச்சுவேஷன் கொண்டு போய் விட்டுறேன், நீ அங்கிருந்து கண்டினியூ பண்ணிக்கன்னு சொல்லிடுவாரு. திரும்பவும் அதே சிச்சுவேஷன் கொண்டு போய் விடுறதா இன்டர்மிஷன். ஸோ அங்க போயிட்டு இப்ப ரித்திகா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது இல்ல முடியாது, நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க தப்பிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அங்க இருந்து கிராஸ் ஆகும். ஆட்டோக்காரன் வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டே அது உனக்கு புரியாதுடா, அது உனக்கு புரியாது மச்சான்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த ரெஃபரன்ஸ் தான். ஓகேவா? இது ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகல. ஏன்னா எனக்கு இதுக்குள்ள வந்துட்டு அதே மாதிரி ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் இதுலயும் இருக்குமோ அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா இந்த இடத்துல டேரக்டர் கேமியோவுமே இருக்கு. ஓகேங்களா? அஸ்வந்த் வந்துட்டு இருக்காரு. அண்ட் அதுல என்ன மேட்டர் அப்படின்னா அனுப்பமா வந்துட்டு ஒரு டைலாக் சொல்றாங்க, ஏதோ ஒரு தப்பு செய்யறதுனால வந்துட்டு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா தப்பை செய்யறது தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் எக்ஸாக்ட் சேம் டைலாக் அஸ்வந்த்மே அந்த கேமியோ அப்பியரன்ஸ் பாருன்னு நினைக்கிறேன், பாரான்னு தெரியல, அங்க உட்காந்து சொல்றாரு. ரெண்டுத்தையும் மேட்ச் கட் பண்ணி பாதி பாதி காட்டுறாங்க. இந்த டைலாக் எப்படி அஸ்வந்துக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மேட்டரே எனக்கு வருது. ஸோ இட்ஸ் வந்துட்டு அஸ்வந்தே ஒரு அந்த கடவுள் ரேஞ்சுக்கு இல்ல ஒரு தேவதூதன் அந்த மாதிரி இவருக்கு சொல்லி புரிய வைக்கிற ஏதோ ஒரு கேரக்டரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அண்ட் ஜிவிஎம் வந்துட்டு என்னடான்னு கேட்கும்போது அவர் பயங்கரமா சிரிச்சுட்டு அப்படி இருக்கும்போது பார்த்தா எனக்கு இங்க என்னமோ அந்த டிக்கெட் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் டைம் டிராவல் மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்குமோன்னு தோணதா செய்யுது. ஏன்னா இப்ப ஹோமை கடவுளையிலுமே இந்த இது இருக்கும், ஃபேண்டசி எலமெண்ட் இருக்கும். இப்ப எஸ்டிஆர் ப்ராஜெக்ட்லயுமே காட் ஆஃப் லவ் அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க. அதை பார்க்கும் போது எனக்கு அந்த ஃபேண்டசி எலமெண்ட் தெரியுது. இதை மட்டும் ஏன் விட்டுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 2 சைடு இருக்கும்போது டிராகன் மட்டும் ஏன் ஃபேண்டசி எலமெண்ட் இருக்காதோன்னு எனக்கு தோண ஆரம்பிக்குது. இவ்வளவு யோசிக்கிறேன். பட் இதெல்லாம் இல்லாம கூட போலாம். பட் இருக்குமோங்கிற ஒரு ஐடியா தான் சொல்றேன். மேபி இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சின்ன இதா மாறும்.
ஸோ அதனால ஒரு டைம் டிராவல் ஏதோ ஒன்று நடக்குது. அந்த 48 hours கிளியர் ஆகிறதுக்கு தான் ஏதோ ஒன்று நடக்குது. கண்டிப்பா இந்த ரைஸ் ஆஃப் டிராகன் சாங் எல்லாம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் வரும். கிளியர் அண்ட் கட்டா என்ன பண்றதுன்னு தெரியல. நடுவுல வந்துட்டு இதெல்லாம் தப்புடான்னு சொல்லிட்டு ஹீரோயின்லாம் சொல்றாங்க. செகண்ட் ஹீரோயின் அதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க. என்ன தப்புன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நிறைய விஷயம் இருக்கதான் போகுது. நிறைய அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் அவர் சொன்னதே என்னன்னா நல்லவனா வச்சு அந்த ப்ரொமோஷன்ல சொல்லியிருக்காரு. நல்லவனை காமிச்சு அவனை நல்லவனா மாறுறத படமா எடுக்க முடியாது. ஒரு கெட்டவனையும் ஒரு ஃபிளாடான கேரக்டரை காமிச்சுதான் நல்லவனா மாறுறதை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறாங்க போல இருக்கு. கண்டிப்பா 2 படமும் தரமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ 21st வந்துட்டு பயங்கர இதாக தான் இருக்க போகுது. 14th வந்துட்டு வந்திருக்க வேண்டியது விடாமுயற்சி வந்ததுனால தான் டிலே ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 21st வந்துட்டு 2 படமே ரிலீஸ் ஆகுது. எவ்வளவு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 படமே எனக்கு ஜெயிக்கணும் அந்த ஆசை. இதுல வந்துட்டு எந்த ஒரு பாலிடிக்ஸ் இந்த மாதிரி மேட்டர்லாம் எனக்கு பிடிக்காது. ஒருத்தர் கேட்டிருந்தாரு இருக்குத்தனமா சில கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ இந்த ப்ரெஸ் மீட்ல ஸோ அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இந்த ட்ரெய்லர்ஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன? இதை பத்தி உங்களோட கருத்துக்களை வந்துட்டு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ உங்களை வந்துட்டு இன்னொருல இருந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். குட் ரைட்ஸ் ஒன்லி. பிரதீப் சார், உங்களோட நடிப்பை வந்து நிறைய பேர் வந்து தனுஷ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி நடிக்கீங்க அப்படின்னு நிறைய போட்டி இருக்குன்னு. இந்த படம் 21 ரிலீஸ் ஆகுது. தனுஷ் டைரக்ட் பண்ண 20 படமும் இன்னைக்கு 21 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல வந்து உங்களுக்கு துணையா வந்து விக்னேஷ் சிவன், சிம்பிளாம் வேற இருக்காங்க. இந்த போட்டியை எப்படி பாக்குறீங்க?